ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ப்ரீமியர் ப்ரோ போறோம்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அது வந்துட்டு ஓகே. இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது என்னோட ஸ்க்ரீன். எஸ் ஆகுது. ஓகே மேம், ஓகே. ஓகே, இப்போ நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும் நமக்கு. ஓகே. மெயின் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இப்போ இதுல வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு அந்த கம்போசிஷன் அந்த மாதிரி காட்டும். இல்லைன்னா நம்ம இந்த வெர்ஷன் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். எப்பயுமே ரீசன்ட் ஃபைல்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த இந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸ்ல இருந்து எதுக்கு எடுக்கக்கூடாதுன்னா, நம்ம இதுல இருந்து எடுக்கிறப்போ ஒரு சில அலைன்மெண்ட் இஷ்யூஸ், ஒரு சில மோஷன் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஒரு சில ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஓகே. அதனால நம்ம டைரக்டா இதுல இருந்து ரீசன்ட் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓப்பன் ப்ராஜெக்ட் போயிட்டு அதுல இருந்து நம்ம டாட் ஏஇபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரீசன்ட் ஓகே. ஃபைல்ஸ் முன்னாடி பண்ண ஃபைல்ஸ் வேணும்னா. இல்ல நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா உங்களுக்கு தெரியும் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா இது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தெரியும். இந்த நியூ கம்போசிஷன் ஃப்ரம் ஃபுட்டேஜ் இருக்கும். நம்ம என்ன ஓகே. கொடுக்கணும்னா நியூ கம்போசிஷன் ஃப்ரம் ஃபுட்டேஜ்லாம் இந்த ஆப்ஷன் கொடுக்க வேணாம். இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோல வந்துட்டு நீங்க வந்து டெக்ஸ்ட் தான் பேஸ்மெண்டா எடுக்கிறீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் தான் வேணும், நான் டெக்ஸ்ட் வச்சு மோஷன் கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ண போறேன் அப்படின்னா நியூ கம்போசிஷன் கிளிக் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இல்ல நம்ம ஓகே. வந்து டைரக்டா வீடியோ இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோவை டைரக்டா இங்க இம்போர்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவே கம்போசிஷனா உங்களுக்கு கிரியேட் ஆகி வந்துடும் அந்த சைஸ்ல. ஓகே. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு நியூ கம்போசிஷன் ஆட் பண்றோம். நம்ம நியூ கம்போசிஷன் ஆட் பண்ணோன்னா கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த ஹைட்டு வித் எல்லாம் கேட்கும். இப்போ ஹைட் இப்போ வித் வந்து 1080, ஹைட் 1920 பிக்சல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட நம்ம வந்து ஒரு 4K வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சாலும் நம்ம வியூ வியூ பண்றப்ப 1080 பிக்சல் கிளாரிட்டியில தான் நமக்கு வியூ ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் 4K வீடியோ எடுத்து கிளிக் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த ஹைட் அண்ட் வித் வந்து அந்த 4K வீடியோல ஒரு வேல்யூ இருக்கும் நமக்கு. இந்த இந்த வித் ஒரு பிக்சல் இருக்கும், ஹைட் ஒரு பிக்சல்ல இருக்கும். அது எந்த வேல்யூ இருக்கோ அதை அப்படியே டிட்டோவா நம்ம காப்பி பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டாதான் நமக்கு எக்ஸாக்ட் 4K வீடியோ வந்து பார்க்க முடியும் நம்மளால. ஓகே. ஓ, இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு. பிக் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? குட்டியா இந்த இருக்கு ஆக்சுவலா. இந்த ஷேர் பண்ற ஸ்கிரீன் கேக்குறீங்களா? ஆமா. ஷேர் பண்ற ஸ்க்ரீன். அந்த இதெல்லாம் வேர்டிங்ஸ்லாம் ஆக்சுவலா தெரியல. விசிபிளா இல்ல. இது மேக்ஸிமம் நமக்கு இவ்வளவுதான் இருக்கு இதுல இந்த ஜூம்குள்ள. அப்படியா? ஓகே. ஆஹ் ஓ, இது ஜூம் கேக்குறீங்களா? ஆமா, இதுக்குள்ள நம்ம ஜூம் போக முடியாது இதுல. ஓகே. ஆமா, இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னாலே நமக்கு வேர்டிங்ஸ் கொஞ்சம் ஸ்மாலா தான் தெரியும். நமக்கு ப்ரீமியர் ப்ரோல கொஞ்சம் நார்மலா இருக்கும். இதுல ஓ! வந்து என்ன மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா? அதனால கொஞ்சம் ஓ! ஸ்மாலா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உங்க இதுல ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருந்தா ஃபுல் ஸ்கிரீன் ட்ரை பண்ணி பாருங்க அதுல. சரி. ஃபுல் ஸ்கிரீன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வித் அண்ட் ஹைட் கொடுத்துட்றோம். அப்போ 1080 பிக்சலில் தான் வீடியோ இருக்குன்னா நம்ம 1080லே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோனா நம்ம இங்கே வந்து ம். 1920 ஒரு வேல்யூ மாத்துறோம்னா, அதாவது ஹைட் ஒரு வேல்யூ மாத்துறோம்னா வித்துலையும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேல்யூ மாறி வரும். அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து இந்த டிக் மார்க் டேர்ன் ஆன்ல இருந்துச்சுன்னா லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி 9:60 இந்த மாதிரி இருக்கும் ஒரு போர்ட்ரேட் சைஸில். அந்த ம். போர்ட்ரேட் சைஸ்னா நம்ம ஹைட் நீங்கள் என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அதே போர்ட்ரேட் அந்த போர்ட்ரேட் ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். அப்படி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இல்லை நமக்கு வந்துட்டு 1080 1920 வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே 1080க்கு பதிலாக வேற வேல்யூ மாற்றினா இங்கே மாறக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிக் மார்க்கை எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஹைட் மட்டும் மாறும் உங்களுக்கு. ஓகே. ஆமாம், அதான் கான்செப்ட். ஆனால் நீங்கள் வந்துட்டு மேனுவலாக நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணுற ரெக்கமெண்ட் கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹைட் அண்ட் வித் வந்து 1080 வந்து வித் ஹைட் வந்து 1920 இதிலேயே வச்சு ஒர்க் பண்ணலாம்.
ஓ! ஓகே. ஆமா. இல்ல உங்களோட நீங்க எடுத்து வச்ச வீடியோஸ் வந்து கிளாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த சைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா, அந்த சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. அது எந்த சைஸ் இருக்கோ அந்த ம்ஹ்ம். சைஸ்க்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா. இப்போதைக்கு நீங்க இதுல ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்து பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஸ்கொயர் பிக்சல்ஸ்ல இருக்கும். அது அப்படியே இருக்கலாம். எந்த வேல்யூ இருக்கோ அது அப்படியே இருக்கலாம் நீங்க. அப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து 30 எஃப்பிஎஸ். இப்போ 30 எஃப்பிஎஸ் வந்து டிஃபால்ட்டா நமக்கு வந்துடும். எந்தெந்த ஃபார்மேட் இருக்குன்னா, ஃப்ரேம் ரேட்ல வந்து 30 எஃப்பிஎஸ் இருக்கு, 24 இருக்கு, 60, 120 இருக்கு. ஃப்ரேம் ரேட்னா என்ன அப்படின்னா, சைட்லேயே நம்ம போட்டிருக்காங்க ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். அப்போ எந்த வீடியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஒரு வீடியோ நீங்க ஃபோன்லேயோ டைரக்டா டிஎஸ்எல்ஆர்ல கேப்சர் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் வீடியோவா கேப்சர் ஆகாது, மல்டிபிள் இமேஜஸா கேப்சர் ஆகும். இதில் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரேம்னா ஒரு இமேஜ்ன்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணிக்கலாம். நம்ம நாலேஜ்க்காக ஒரு ஃப்ரேம்னா ஒரு இமேஜ். ஒரு இமேஜ். 30 ஓகே. ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா 1 செகண்ட்ல 30 இமேஜஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறப்ப தான் உங்களுக்கு அது வீடியோ மாதிரி வியூ ஆகும். ஓ! ஓகே. ஏன்னா எந்த கேமராலையும் ஆட்டோமேட்டிக்கா வீடியோவா எடுக்க முடியாது. அதனால தான் இப்போ லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சாம்சங் ஃப்ளாக்ஷிப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 8K ரெசல்யூஷன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 8K 24 எஃப்பிஎஸ் அதான் மேக்ஸிமம் இருக்கும். எதுக்கு 8Kல 24 எஃப்பிஎஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரேமும் 8Kல இருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ஒரு ஃப்ரேமும் 8Kல இருக்கும். ஒரு ஃப்ரேமும் 8Kல இருக்குன்னா 24 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்ட்ல ரன் ஆகணும் உங்களுக்கு. அப்ப அது ரன் ஆகுதுன்னா அதோட ப்ராசஸர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபோன்லயோ கேமராலயோ ப்ராசஸர் இருக்கும். ப்ராசஸர் வந்து அவ்வளோ ம். பவர்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் எடுக்க முடியும் எக்ஸாக்டா. அதனால தான் அதில் ஓ! லிமிட் பண்ணிடுறாங்க ஃப்ரேம்ஸ் வந்துட்டு. அதனால நீங்க எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா, ஃப்ரேம்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வீடியோ கிளாரிட்டி நமக்கு நல்லா இருக்கும். ம். ஓகே. ஆமா. இப்போ வந்து நீங்க நார்மலா ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, இல்லைன்னா நார்மலா ஒரு வாக்கிங் போறோம், அதை நார்மல் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 30 ஃப்ரேம்ஸ் கரெக்டா இருக்கும் நமக்கு. ம்ஹ்ம். கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் இருக்குன்னா நம்ம 60 ஃப்ரேம்ஸ் போகலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க கேப்சர் பண்றீங்க, வீடியோவா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எந்த ஃப்ரேம் ரேட்னா 120 எஃப்பிஎஸ்ன்னு இருக்கும். இந்த 30ன்னு இருக்கிற இடத்துல 120ன்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓ! ஓகே. 120 சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ நம்ம பேசிக் ஃபுட்டேஜ் வந்து 30 ஃப்ரேம்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம அதாவது இந்த கம்போசிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டில் அந்த ஒரு ஆர்ட் போர்ட் மாதிரி வரும். நம்ம இந்த கிராஃபிக் டிசைனில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ம்ஹ்ம். பேஸ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு 120 ஃப்ரேம்ஸுக்கு செட் ஆகி வந்துடும். ஆனால் நம்ம ஃபுட்டேஜே 120 ஃப்ரேம்ஸ்க்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே டூப்ளிகேட் இமேஜஸ் மாதிரி கிரியேட் ஆகும் நமக்காக, டூப்ளிகேட் ஃப்ரேம்ஸ் மாதிரி. அப்போ அது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்காது. அப்போ நம்ம எடுக்கிறப்பே ஃபுட்டேஜே மேக்ஸிமம் முடிஞ்சா ஃபாஸ்ட் மூவிங்னா 120 எஃப்பிஎஸ்ல கேமராலேயோ ஃபோன்லேயோ வச்சு செட் பண்ணி எடுக்க பார்த்துக்கணும் நம்ம. ஆ. இல்லை நம்மளால அப்படி எடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட் மூவிங் எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் 4K போயிருங்க. ஒரு 4Kல 60 எஃப்பிஎஸ். 4K 60 6 எஃப்பிஎஸ்ல 4K 60 எஃப்பிஎஸ் நீங்கள் வந்து எந்த ஓகே. ஒரு டிவைஸில் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கிளாரிட்டியும் கரெக்டாக இருக்கணும், நமக்கு ரொம்ப டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது வீடியோனாலும் 4K 60 எஃப்பிஎஸ் எடுத்துருங்க. அப்படி 4K ஓ! 60 எஃப்பிஎஸ் ஆப்ஷன் இல்லைன்னா 1080p 60 எஃப்பிஎஸ். ஓகே. 1080p 60 எஃப்பிஎஸ். நம்ம இது வந்து ஃப்ரேம் ரேட் 30 இருக்கு பார்த்தீங்களா, 30 வந்து பேஸ். நமக்கு வந்து 60 எஃப்பிஎஸ்ஸே இப்போ ஒரு கிளைண்ட் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அவங்க வந்துட்டு 60 எஃப்பிஎஸ்ல வீடியோ எடுத்து தரல, அவங்க வந்து 30 ம். எஃப்பிஎஸ்லாம் எடுத்திருக்காங்க வீடியோ அப்படின்னா, நீங்கள் அவுட்புட் எடுக்கிறப்ப ஃப்ரேம் ரேட்டில் வந்து 60 எஃப்பிஎஸ் போட்டு ஒரு வெர்ஷன் எடுங்க, இன்னொரு வெர்ஷன் வந்து 30 எஃப்பிஎஸ் போட்டு எடுங்க. ஓகே. ஆமாம், இது வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அது ப்ராப்ளம் இல்லை நமக்கு. இப்போதைக்கு நம்ம ம். பேஸ் ஓகே 30லே வச்சிடலாம். 30ல வச்சுட்டு ரெசல்யூஷன் ஃபுல் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த ஸ்டார்ட் டைம் கோடு வந்துட்டு 0ல இருக்கும். டியூரேஷன் வந்து இப்போ 2 மினிட்ஸ் 32 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த டைம் லைன் தெரியும். இதுதான் டைம் லைன்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். டோட்டல் டைம் லைன் இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு ஒரு 1 மினிட் வீடியோ இருக்குன்னா நம்ம இந்த டியூரேஷனை வந்து 1 மினிட்ன்ற மாதிரி மாத்திரலாம். ஓகே. 1 மினிட் வீடியோக்கு வந்துட்டு டியூரேஷன் நமக்கு இப்போ 2 மினிட் 32 செகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்கள் வீடியோ வந்து 1 மினிட்லேயே ரன் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துருக்கோம்னா, பேக்ரவுண்டில் வந்து அந்த பிளாக் ஷேடு தான் ஸ்டாட்டிக்காக நிற்கும் நமக்கு. ம். ரிமைனிங் ஓகே. டைம் ஃபுல்லாக வீடியோ ஓடும்.
ஆமா, அது எப்படி நம்ம வந்து கட் பண்றது, நம்ம வந்து டைமிங் இப்படி கொடுத்தாலும் இதுல மேனுவலா எப்படி கட் பண்றதுன்ற மாதிரி நான் சொல்லித் தரேன். இது வந்து பேசிக்கா உங்களுக்கு அந்த ஒரு கம்போசிஷன் கிரியேட் பண்றது. கம்போசிஷன்னா நம்ம கிராஃபிக் டிசைன்ல அந்த பேஸ் ஆர்ட் போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, அது கிரியேட் ம். பண்றதுக்கான செட்டிங்ஸ் தான் இது. ஓபன் பண்றப்ப நம்ம அதை கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஆர்ட் போர்ட் மாதிரி இது ஓப்பன் ஆயிரும். இதுல நீங்க வந்து இதுல வீடியோ ஃபிட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஃபிட் பண்ணிக்கலாம், என்ன வேணா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதுல உள்ள நம்ம டிராவல் பண்றதுக்கு ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு மவுஸ் ஸ்க்ராலிங் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். மவுஸ் ஸ்க்ராலிங் டுவர்ட்ஸ் அவுட் சைடு பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் ஆகும் உங்களுக்கு. ஓ! சேம் ஆஸ் த ஓகே. இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் போட்டோஷாப் அந்த கான்செப்ட் தான் இதுல ஸ்க்ராலிங்க்கு. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு அப்புறம் ஜூம். நம்ம ஸ்பேஸ் பார் ஹோல்டு பண்ணோம்னா ஹேண்ட் ஐகான் வரும். அப்புறம் லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த சைடு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஓ! ஓகே. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல மட்டும் தான் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். எதுக்கு ஓ! கொடுத்துருக்காங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் டெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆகுற மாதிரி, டிசைன் மூவ் ஆகுற மாதிரி, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அப்ப நம்ம இங்க அங்க மல்டிபிள் பிளேசஸ்ல ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா ப்ரீமியர் ப்ரோல அப்படி இருக்காது. ஜூம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ 100% இருக்கா, அதை வந்துட்டு 100%, 75%, 25% அந்த மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்த பர்சன்டேஜுக்கு தான் நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஓ! ஓகே. ப்ரீமியர் ப்ரோல. ஆமா, அது ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதுல ஃபிட் பண்ணியிருக்கோம்னா இந்த பேனலையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா, ஈச் அண்ட் எவ்ரி பேனல். இப்போ இந்த பேனல் வேணாம், இந்த பேனல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கணும்னா இப்படி இந்த சென்டர் லைனுக்கு வந்தீங்கன்னா அந்த டபுள் ஆரோ காட்டும். அதுல நம்ம இப்படி ட்ராக் பண்ணி அப்புறம் இந்த பேனலை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த இப்படி வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஈச் அண்ட் எவ்ரி பேனல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸிங். ஓகேங்களா. ஓ! இப்ப இது ஓபன் பண்ணோடனே சிஓஎம்பி கம்போசிஷன் ஒன்னுன்ற மாதிரி இருக்கும். இந்த கம்போசிஷன் வந்து ஒன்னு வந்து எது டினோட் பண்ணுதுன்னா நமக்கு பின்னாடி இந்த இந்த ஒரு ஆர்ட் போர்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை தான் டினோட் பண்றாங்க. இதை ஓகே. தான் டினோட் பண்றாங்க. இதை ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், வீடியோ ஆட் பண்ணலாம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பென் டூல்லாம் இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்ம ம். வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்றோம்னா இந்த டூல்ஸ் இந்த டாப் செக்ஷன்ல தான் டூல் செக்ஷன்ன்ற மாதிரி சொல்லுவோம். இந்த டூல் செக்ஷன்ல டி அப்படின்னு இருக்கு. டி வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம பேசிக்கா லாங் பிரஸ் பண்ணாம சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிட்டு இங்க டைப் பண்றோம். நம்ம கிளிக் பண்ணா வந்துடும். கிளிக் பண்ணா இங்க டைப் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன்ல இந்த செக்ஷன்ல வந்துட்டு கம்போசிஷன் ஒன்னுன்ற மாதிரி இருக்கும். இந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு எம்டி டெக்ஸ்ட் லேயர்ன்ற மாதிரி காட்டும். நீங்க வந்து இந்த எம்டி டெக்ஸ்ட் லேயர்ல என்னென்ன டைப் பண்றீங்களோ அது அப்படியே இந்த லேயருக்கு ரீநேம் ஆகி வந்துடும். ஓகே. ஓகே, இதுல வந்து நம்ம இப்படி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு நம்ம இனிஷியலாவே இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்றப்ப சேம் as நம்ம மித்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி விண்டோ போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் எந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கோ பார்த்துக்கலாம். விண்டோ ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு இதுல நம்ம டிஃபால்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர்லயும் சரி போட்டோஷாப்லயும் சரி இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்காது. எசென்ஷியல்ஸ் கிராஃபிக் அந்த மாதிரி இருக்கும். ஆமாமா. ம். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணோடனே இந்த ரைட் சைட்ல வந்துட்டு உங்களுக்கு கேரக்டர் ஆப்ஷன் வருது. அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணோடனே கேரக்டர் ஆப்ஷன் வருது உங்களுக்கு ரைட் சைடு. அப்படி கேரக்டர் ஆப்ஷன் வரலனா விண்டோ ஒர்க் ஸ்பேஸ் எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த கேரக்டர் பேனல் இருக்கு பார்த்தீங்களா, விண்டோ போயிட்டு டவுன்ல பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆப்ஷன் இருக்கும். கேரக்டர் ஆப்ஷன் டிக் டர்ன் ஆன்ல இருக்கிறதுனால நமக்கு காட்டும். இது வந்து டிக் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நமக்கு இது காட்டாது. ஓ! ஓகே. ஆமா, இப்ப கேரக்டர் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்ப நம்ம இதுல டெக்ஸ்ட கலர் மாத்தணும்னா இந்த ஃபில் கலர் இருக்கு, ஸ்ட்ரோக் கலர் இருக்கு. ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா டபுள் டேப் பண்ணிட்டு சேம் as த இல்லுஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு இந்த கலர் பிக்கர் வந்துடும். இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணியும் நமக்கு சேஞ்ச் ஆகல, திருப்பி ரிவர்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் இந்த சைடு ஆரோ இருக்கு, ஒரு சைடு ஆரோ, இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஓகே. ஆயிட்டு அகைன் நீங்க இந்த எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா டெக்ஸ்ட் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்குன்னா இதுக்கு நம்ம ஒரு மோஷன் ஆட் பண்ண போறோம், இதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் ஆட் பண்ண போறோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம். இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கலர் மாத்தணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பாத் ஆப்ஷன் மோர் ஆப்ஷன்ன்ற மாதிரி காட்டும். இதில் நீங்க பாத் மோர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபில் கலர்
ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர் இதில் காட்டும். ஃபில் அண்ட் ஓகே. ஸ்ட்ரோக், ஆஸ் கலர், கேரக்டர் அப்படி மாதிரி காட்டும். ஓகே. ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டைரெக்டாக ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட் பேனல், டெக்ஸ்ட் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பேனல் வந்துட்டு நம்ம கலர் மாத்துறோம்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு. ஓகே. ஆஹா. ஆமா, இதுதான் கான்செப்ட். நம்ம கலர் சேஞ்ச் பண்றது, டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு. ஓகே. இப்போ நம்ம கலர் மாத்திட்டோம். கலர் மாத்திட்டு இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு மோஷன் ஆட் பண்ணணும். மோஷன் ஆட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கு பிலோவில். டிரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம்னா ஆங்கர், பாயிண்ட், பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. பொசிஷன்னா நம்ம வந்து பொசிஷன்னா பிளேஸ் அட்ஜஸ்ட் பண்றது. இனிஷியலா எனக்கு இந்த பிளேஸ்ல இருக்கணும், எண்டிங்ல இந்த பிளேஸ்ல இருக்கணும், மிடில் எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்டோட பொசிஷன், மொத்த பொசிஷனையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பொசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேல் அப்படின்னா சைசிங், இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுறது, அதுக்கெல்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ரொட்டேஷன் ஓகே. உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஒபாசிட்டினா நமக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு ஒபாசிட்டி யூஸ்வலாக எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இனிஷியலாக டெக்ஸ்ட் ஒபாசிட்டி 0ல் கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் வீடியோ ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி வர மாதிரி சீம்லெஸ்ஸாக விசிபிலிட்டி வந்து திருப்பி அடுத்த டெக்ஸ்ட் வர்றப்ப இந்த பழைய டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிடணும். இதுக்கு வந்துட்டு ஒபாசிட்டி யூஸ் பண்ணுவோம். இந்த எல்லா ஓ. ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைமரை வந்துட்டு மெயினாக மோஷன் ஆட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், அடுத்து எண்டிங்கில் ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு டைமர் இருக்கும். ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டோம். இப்ப நம்ம இந்த லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம செலெக்ஷன் ரூல் போய்க்கிறோம். மேலே செலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, செலெக்ஷன் ம்ஹும். போய்க்கிறோம். இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு. இங்கே வந்து zoom out பண்ணி பார்த்துக்கலாம். செலெக்ஷன் போயிட்டு இப்போ எனக்கு அவுட் சைடில் இருக்கணும். இந்த ஆல் டெக்ஸ்ட் வந்துட்டு, இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு வெளியே இருந்து இப்படி உள்ள வந்து இந்த சென்டரில் நிற்கணும் எனக்கு அப்படி மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம். இப்போ நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பொசிஷன் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பொசிஷன் ஓகே. ஆப்ஷன் அட்ஜஸ்ட் பண்றப்ப நம்ம இந்த டைம் லைன், இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனை நீங்க ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வீடியோ ஓடிட்டே இருக்கும் ஸ்லோவா. அந்த ரெட் கலர் லைன் வருது பாத்தீங்களா, அது வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா இந்த பிளேஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து வீடியோ கண்டென்ட் எதுவுமே ஆட் பண்ணல, வீடியோ கண்டென்ட் ஆட் பண்ணல, டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோன்றப்ப டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த அனிமேஷனும் கொடுக்கலன்றப்ப ஸ்டாட்டிக்காக தான் நிற்கும். நம்ம அனிமேஷன் கொடுத்துட்டு ப்ளே பண்ணோம்னா ப்ளே கரெக்டாக ஆகும். ஓகேங்களா. இப்போ ஓ. நம்ம என்ன ஓகே. பண்றோம்னா ஆமா ப்ளே ஆகும். இந்த டைம் லைன் இருக்கு பார்த்தீங்களா, டைம் லைன்ல உங்களுக்கு ஜூம் இன் பண்றது, ஜூம் அவுட் பண்றது எப்படின்னா ஒன்று இந்த மேலே ஒரு ரெக்டாங்கிள் பார் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் பாரை வந்துட்டு ரைட் சைடு போயிட்டு இப்படி நீங்க லெஃப்ட் சைடு டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இப்படி புஷ் பண்றீங்கன்னா நல்லா இதுக்குள்ள ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம் செகண்ட் சைஸ். அப்படி நீங்க இதையே ஓகே. ரைட் சைடு புஷ் பண்றீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா ஓடுதுன்னா நீங்க ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். மைன்யூட் கரெக்ஷன்ஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி. அப்படி அது பண்ணலாம். அது கஷ்டமா இருக்குன்னா கீழே வந்து அந்த மவுண்டைன் டபுள் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி இருக்கும், இதுல ஸ்லைடர் இருக்கும். இந்த ஸ்லைடரையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்றீங்கன்னா ஜூம் அவுட், டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்றீங்கன்னா ஜூம் இன். ஓகே. ம்ஹும். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணிட்டு ஃபுல் ஜூம் அவுட்ல வச்சிருக்கோம். ஃபுல் ஜூம் அவுட்ல வச்சிருக்கோம்னா நமக்கு டெக்ஸ்ட் லேயர் வச்சிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கோம். டெக்ஸ்ட் வைக்கிறப்ப நமக்கு அந்த ரெட் கலர் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பார் மாதிரி தெரியுது, நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி. இந்த ஆமா, ரெக்டாங்கிள் ஆமா. தான் நமக்கு டெக்ஸ்ட். இப்போ நீங்க உங்களுக்கு டைம் முடிகிற வரைக்கும் டெக்ஸ்ட் நமக்கு ஓடும், டெக்ஸ்ட் இருக்கும் ஸ்டாட்டிக்கா. இப்போ 2 பாயிண்ட் நீங்க இந்த லைனை மூவ் பண்ணி லாஸ்ட்ல இங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல, இந்த இடம் மவுஸ் இது பண்ணி இப்போ காட்டுறேன், 2 minutes 30 seconds இங்கே ஓகே. கரெக்டா இந்த டைம்ல இருக்கு. ஓகேவா. இந்த லைனை நீங்க டிராக் பண்ணி இங்கே வைக்கிறீங்கன்னா இது 1 minute 25 seconds. ரொம்ப மைன்யூட் எடிட்டிங் பண்றப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்னோட வீடியோவே வந்துட்டு எனக்கு ஒரு 1 minute தான் வேணும், இல்லைன்னா 30 seconds தான் வேணும் ம்ஹும். அப்படின்னா 30 அப்படி மாதிரி வச்சிடலாம். இல்லைன்னா நீங்க இங்கே மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணா போதும், இந்த ஆப்ஷன் காட்டிடும். எனக்கு 30 seconds தான் வரணும்னா இங்கே 0 போட்டுறோம். ஜஸ்ட் 30 seconds தான் வீடியோ வரும் உங்களுக்கு. 30 ஓகே. செகண்ட்ஸ்னா இந்த டைம், இந்த ஹெட் வந்து இங்கே நின்றோம் 30 secondsல.
நின்னோன்னா நீங்க வந்து டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம போன மாதிரி கம்போசிஷன் போயிட்டு கம்போசிஷன் செட்டிங்ஸ்ல வந்துட்டு மாத்தலாம், டைமிங் மாத்தலாம் நம்ம. அப்படி வேணாம் ம். நான் வந்து இதுலயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா எப்படின்னா, இந்த ரெட் கலர் இந்த இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணி இப்படி பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மேல இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல நான் நிறைய ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு உங்களுக்கு. ம். இந்த ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லைடர் ஒர்க் ஏரியா எண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஆஹா. அந்த இந்த எண்டு. இந்த எண்ட் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு. ஆமா. இந்த எண்ட் ஆஹா. இந்த எண்ட் வந்து நீங்க லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி இழுத்து இந்த இடத்துல வச்சீங்கன்னா, நீங்க அவுட்புட் எடுக்கிறப்ப இங்க இருந்து இது வரைக்கும் இந்த டைமிங் தெரியுது பாத்தீங்களா, அந்த நான் நான் கடைசி இந்த லைனை வச்சிருக்கேன், லைன் வச்ச இடம் 30 செகண்ட்ஸ்னா 30 செகண்ட்ஸ்க்கு ம். தான் உங்களுக்கு வரும். மெயினா ஓ! இந்த ஓகே. இந்த ரெக்டாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு இந்த ஸ்லைடர் வந்துட்டு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். இதை தாண்டியும் நமக்கு டெக்ஸ்ட் இருக்கு, இதை தாண்டி டெக்ஸ்ட் இருக்குன்னா இதை தாண்டி இருக்கிற டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகாது, நமக்கு கட் ஆயிரும், இங்கேயே கட் ஆயிரும் அவுட்புட் எடுக்கிறப்ப. ஓகே. ஆஹா. ஆமா, அதனால நீங்க ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு கம்போசிஷன் செட்டிங்ஸ் மாத்திட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். எக்ஸாக்ட் 30 செகண்ட்ஸ் வீடியோனா நீங்க கம்போசிஷன் போயிட்டு கம்போசிஷன் செட்டிங்ஸ் போயிட்டு மேனுவலா நம்பரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸாக்டா இல்ல, நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க, இந்த இடத்துல எனக்கு கரெக்டா ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த இந்த டைம் ஹெட் அப்படி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஸ்லைடரை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இந்த இடத்துல வச்சிருங்க. நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க. ஓ! ஓகே. ஓகேங்களா, அப்படி வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா, பொசிஷன் மூவ் பண்றது, இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் பண்றது, வெளியே இருந்து உள்ள வந்து இங்க நிக்கணும் அப்படின்னா எப்படி. அதுக்கு நம்ம வந்து இந்த டைம் ஹெட்டை வந்துட்டு இப்படி மூவ் பண்ணி இப்படி லெஃப்ட் சைடு நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு பொசிஷன் இருக்கு நமக்கு, ஓகேங்களா. பொசிஷன் இருக்குன்னா ம். பொசிஷனை வந்துட்டு ஒரு வாட்டி நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா இங்க ஒரு ஸ்டாட்டிக் ஒரு கீ ஹெட் மாதிரி ஒரு ஒரு டைம் ஹெட் மாதிரி கிளிக் ஆயிரும். இதை வந்து கீ ஃப்ரேம்ன்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. ஓகே. இதை வந்து கீ ஃப்ரேம்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்ப இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு கீ ஃப்ரேம் கிளிக் ஆயிருச்சு, செலக்ட் ஆயிருச்சு, ஓகேங்களா. செலக்ட் ஆயிருச்சுன்னா இப்ப இங்க கீ ஃப்ரேம் செலக்ட் ஆயிருச்சுன்னா இதுதான் கரெக்டான பொசிஷன் இருக்கு. இப்ப எனக்கு வெளியே இருந்து உள்ள வரணும், பட் ஸ்டாட்டிக்கா உள்ள மட்டும் தான் இருக்கு. வெளியே இருந்து உள்ள வரணும்னா இந்த பொசிஷன், இந்த நம்பர் டூ டூ நம்பர்ஸ் இருக்கும், டூ வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, காமா போட்டு. ஆமா. ம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நான் நான் லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்றேன். லெஃப்ட் கிளிக் பண்ணி ஆரோ மாதிரி காட்டும், லெஃப்ட் சைடு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா ஒட்டு ஒட்டு இப்படி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடு வந்துடும். அவுட் சைடு வந்துருச்சுன்னா இப்ப இந்த கீ ஃப்ரேம் கிளிக் ஆயிருக்குன்னா இப்ப இனிஷியல் ஸ்டேட்ல இங்க இருக்கும் டெக்ஸ்ட். இப்ப நீங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து வீடியோ ப்ளே பண்றீங்கன்னா டெக்ஸ்ட் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா நம்ம திருப்பி உள்ள வர்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல. உள்ள வர்றதுக்கு வேல்யூ கொடுக்குறோம்னா நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ரன் ஆனதுக்கு அப்புறம், இப்போ வீடியோ ரன் ஆயிருக்கு ஒரு 3 செகண்ட்ஸ், ஒரு 3.22 செகண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும், இங்கே சென்டரில் நிற்கணும்னா நீங்கள் இந்த பொசிஷன் வேல்யூ தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. திருப்பி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம், லெஃப்ட் சைடு போயிடுச்சு. இப்போ இதை ரைட் சைடு மூவ் பண்ணுறோன்னா உள்ள நமக்கு வரும். ரைட் சைடு மூவ் பண்ணி இந்த சென்டரில் நம்ம இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு இங்கே ஒரு மோஷன் மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு புஷ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மோஷன் மாதிரி காட்டும், ஓ! ஒரு அனிமேஷன் ஓகே. மாதிரி காட்டும் டெக்ஸ்ட்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். இது வந்து நமக்கு டெக்ஸ்ட்டுக்கும் சரி, இமேஜுக்கும் சரி, வீடியோக்கும் சரி, இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். திருப்பி ஓ! வந்துட்டு திருப்பி எனக்கு வெளியே போகணும், அவுட் சைடு போகணும்னா ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்க. வீடியோ ரன் ஆகும் கொஞ்சம். வீடியோ கொஞ்சம் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த டைம் அதாவது 7 செகண்ட்ஸ் வந்துருச்சு நமக்கு. 7 செகண்ட்ஸ் வந்தோன்னா எனக்கு திருப்பி ரைட் சைடு வெளியே போகணும்னா இந்த வேல்யூ தான், இந்த வேல்யூ வந்துட்டு டுவர்ட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆயிரும், அவுட் சைடு போயிடும். திருப்பி நம்ம வந்து இந்த லைனை வந்து ஸ்டார்டிங்ல தள்ளிட்டு ப்ளே பண்றீங்கன்னா இங்க வரும், இங்க வந்துட்டு அப்படியே அவுட் சைடு போயிடும் ஸ்க்ராலிங்ல. ஓ! ஓகே. ஆமா, இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுது. ஓகே மனோஜ், ஓகே. நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க இந்த வீடியோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இன்சர்ட் பண்ண வேணாம், நீங்க ஆஃப்டர் ம். எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டு ஓகே. நியூ கம்போசிஷன் கொடுத்துருங்க. ஃப்ரேம் ரேட் 30ல இருக்கலாம், நம்ம டெக்ஸ்ட்ல தான் ஒர்க் பண்றோம். ஃபாஸ்ட் ஓகே. அனிமேஷன் கொடுக்கல நம்ம, அதனால 30 ஃப்ரேம்ஸ்லயே ஒர்க் பண்ணுங்க, ஓகேங்களா. 30 ஆஹா. ஃப்ரேம்ஸ்லயே ஒர்க் பண்ணுங்க.
30 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு நார்மலாக அந்த மேலே டீ இருக்கு பார்த்தீங்களா, டீயை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் வந்துடும். கலர் சேஞ்ச் ஆ பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கேரக்டர் பேனலில். ஓகே. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேசிக்காக அந்த பொசிஷன் நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அவுட் சைட்ல இருந்து இன்சைடு வந்து ரைட் சைடு போயிட்டு மறைஞ்சிரும். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ஓகே. ஓகே மனஸ்வி, ஓகே. டவுட்ஸ் இருக்கா எதுவும் உங்களுக்கு? இல்ல பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஓகே சொல்றேன் ஓகே, பண்ணி கேட்கலாம். பார்த்து டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே டீச்சிங்லேயே போயிட்டே இருக்கோம்னா இது வந்துட்டு தியரிட்டிக்கல் கிளாஸ் கிடையாது, நமக்கு ப்ராக்டிக்கல்னால ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஓகே மனுஷ், ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. யா ஷூர் ஷூர்.